எவ்வளவோ பூ இருந்து காதலுக்கு மட்டும் ஏன் சிவப்பு ரோஜா? காதலுக்கும் சிவப்பு ரோஜாவுக்கும் என்ன தொடர்புன்னு உங்களுக்கு தெரியுமா? கிரேக் மற்றும் ரோம் புராண கதைகளின்படி அப்ரோடைட் என்கிற அழகிய பெண்ணோட காதலன் காட்டுல வேட்டையாடும் போது அவரை காற்றுப்பன்றி மோசமா தாக்கி உயிருக்கு போராடிட்டு இருந்தார். இதை தெரிஞ்ச அந்த காதலி தன் காதலனை காப்பாற்ற காட்டு பக்கம் ஓடும்போது வெள்ளை ரோஜா தோட்டத்தை நோக்கி ஓடும்போது அதுல இருந்த முள்ளெல்லாம் உடம்புல கிழிச்சு அவளுடைய ரத்தம் எல்லாம் அந்த வெள்ளை ரோஜா மேல பட்டு ரோஜா சிவப்பா மாறுச்சுன்னு அதிசயமா சொல்லப்படுறாங்க. கடைசியா காதலனை பார்க்க போகும்போது அந்த காதலன் தன் காதலி மடியிலேயே இறந்து விட்டான். தான் உடம்புல ரத்தம் சிந்தினது கூட தெரியாம தன் காதலனை காப்பாற்ற ஓடினதுனால காதல்ல எவ்வளவு ஒரு தீவிரமா இருக்காங்கன்னு சொல்லி அந்த வெள்ளை ரோஜா சிவப்பா மாறினதுக்கான காரணமா தான் இன்னைக்கு நாம அடையாளமா இந்த சிவப்பு ரோஜாவை கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா சயின்டிபிக் படி பார்த்தா ரோஜாவிற்கு சிவப்பு நிறத்தை தருவது ஆந்தோசைனன் அப்படிங்கிற ஒரு இயற்கை நிறமி தான். என்னதான் இருந்தாலும் இந்த கதை இயற்கையாகவே அமைஞ்சிருக்கிற சிவப்பு ரோஜாவோட அழகை பார்த்த யாருக்கு தான் காதல் வராது? உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி உங்க அன்பை வெளிக்காட்டுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஃபாலோ அண்ட் லைக் பண்ணுங்க.